யுத்தம் முடிந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அதனால் பாதிக்கப்பட்ட சில கிராமங்கள் அபிவிருத்தியிலிருந்து புறக்கணிக்கப்படுகின்றமை கவலைக்குரியது. மட்டக்களப்பு மகளடித்தீவு கிராமமே இது. மகளடித்தீவு கிராமத்தில் மக்கள் மேல் குடியேறி 9 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. சுமார் 600க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் கூலி தொழில் மூலமே வாழ்வினை கொண்டு செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இந்த கிராம மக்கள் தமது அன்றாட வாழ்வினை முன்னெடுத்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மகளடித்தீவு கிராமத்தில் மிச்சம் வறிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. இவங்களுக்கு வீடு வசதி இல்லை, கக்கூஸ் இல்லை, கரண்ட் இல்லை. நாங்கள் அதிலையும் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு திராமடுவில் போய் இருந்து திரும்பி எங்களை கொண்டு மீட்டு கொண்டு விட்டவங்க. நாங்கள் மிச்சம் சிறு குடிசையெல்லாம் ஓலை குடிலுக்குலாம் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் வீடு தந்து, கக்கூசிகள் தந்து, கரண்ட் எடுத்து தந்து மிகவும் உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வீடு வசதிகள் நிரந்தரமா செய்யறதுக்கு ஒரு வசதியும் இல்ல. அண்டைக்கு கூலி தொழில் செய்தான் சாப்பிட்டு வாழ்றாங்க. ரோடு வீதிகள் இந்த ஊர்ல ரோடுகள் எல்லாம் கடுமோசமா இருக்குது. அதுகளை பார்த்து உதவி செய்தா நல்ல. இந்த வீடு வசதிகள், கரண்ட் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கணும். மிக கஷ்டப்பட்ட குடும்பம். நிரந்தர வீடுகளின்றி குடிசைகளில் வசிக்கும் இவர்கள் மழை காலங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குடிசைகளில் வசிக்கும் மகளடித்தீவு கிராம மக்கள் தேர்தல் காலங்களில் மாத்திரமே அரசியல்வாதிகள் தம்மை வந்து பார்ப்பதாக அங்கலாய்க்கின்றனர். இலட்சம் கேட்டு வரக்குள்ள வீடுதாரம் அது செய்யறோம், இந்த உதவி அந்த வந்து செய்யறாங்க. அவைய வேண்டதுக்கு பிறகு ஒரு உதவியும் செய்யறாங்க. இல்ல சில பக்கமும் இல்லாக்கள் கேட்டு வரக்குள்ளதான் நாங்கள் எல்லா உதவியும் செய்வோம். வாங்கோ செய்யுங்க, எங்களுக்கு போட்டு போடுங்க, அதை செய்யுங்க, இதுங்க செய்யுங்கன்ற. ஆனா வார வீடுகள் எந்த உதவி வந்தாலும் ஆள் பார்த்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இந்த ஊர் வழியே. எலெக்ஷன் கேட்டு வந்த ஆக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் வீடு கட்டி தருவேன், கக்கூசி தருவேன், கிணறு போட்டு தருவேன், படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் உத்தியோகம் எடுத்து தருவோம் என்று சொன்னாங்க. இப்போ ஒருவரும் கிடையாது. நாங்களும் போனதா நாங்க எங்களை வீட்டுல இப்ப கிடக்கும். இந்த வாருங்க நுழம்பு புகையும் வச்சுட்டு கிடக்கும். மின்சார வசதிகளற்ற நிலையில் தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கையினை தொடர முடியாதுள்ளதாகவும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் வாழ்வினை கொண்டு நகர்த்தும் மட்டக்களப்பு மகளடித்தீவு கிராம மக்கள் தமது வாழ்வில் எப்போது ஒளி வீசும் என்ற ஏக்கத்துடன் காத்து நிற்கின்றனர்.